ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஓல்டு தமிழ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம யூடியூப் சேனல் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, மொதல் கொஸ்டின், உவேசா சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னென்னா என் சரிதம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணாமல் தப்பு பண்ணிட்டு போயிட்டால் பின்னாடி வரவங்களாம் என்ன ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க, நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஓகேங்களா, ஈஸியான கொஸ்டின் வந்து எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. அதை முதல் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின்னா, உவேசா சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயரை வந்து என் சரிதம். ஓகேங்களா, அடுத்தது, பெருஞ்சித்தனால் நடத்தப்படாத இதிலே தெரிவு செய்வோம். பெருஞ்சித்தனால் வந்து இதில் வந்து நடத்தப்படலை. இந்த இதழ்னா தேசபக்தன். இந்த இதில் தான் பெருஞ்சித்தனால் நடத்தப்படாத இதில். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்வுனா கரும்பு. ஓகேங்களா, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எது சொல்கிறாங்க? கரும்பு. ஓகேங்களா, சூரியன், நெருப்பு, பன்றி அங்கிறது கனலிங்கிற சொல் வந்து குறிக்கும். அதை குறிக்காத சொல் வந்து கரும்பு. ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் நியூஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கவர்மெண்ட் என்னென்ன திட்டம் கொண்டாடுறாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓல்டு கொஸ்டின் வரும் படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.